Good afternoon dear students, myself Rani, Department of History, Dr. SNS College of Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா யோகா, ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இது வந்து செகண்ட் இயர்ல நமக்கு 4th செம்ல வருது. இது ஒரு கோர் பேப்பராவே நாம இத எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படினா யோகா அண்ட் ஆசனாஸ். யோகாவும் ஆசனாஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ யோகானா என்ன, நம்ம எதுக்காக யோகா பண்றோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள், யோகானால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆசனாஸ் வந்து செய்யறது மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்குது, அதனால என்ன யூஸ்ஃபுல் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் யூனிட் 1லயே பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்கார். இப்போ சூரிய நமஸ்கார் நம்ம ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு ஒரு கேள்விக்குறி வந்தா அதனுடைய என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா அதை நம்ம பண்ணுவோம். நம்ம முன்னோர்களே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனை வழிபட்டுருக்காங்க. அப்போ அந்த சூரியன் வந்து அதிக அளவில் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்றத நம்ம யூனிட் 1. இதுதான்டா யூனிட் 1. யூனிட் 1ல யோகானா என்ன, ஆசனாஸ்னா என்ன, சூரிய நமஸ்காரனா என்ன, இதுதான் நம்ம யூனிட் 1ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி எஜுகேஷன். நம்ம ஹெல்த்தும் பார்க்க போறோம், சேஃப்டி எஜுகேஷனா என்னன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த் எஜுகேஷன். நம்மளுடைய ஹெல்த் இப்போ வந்து என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அந்த மாதிரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட்னா ஒருத்தவங்க அடிபட்டுட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன முதலுதவி செய்வோம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி அட் ஹோம். வீட்டில் நம்ம எப்படி பாதுகாப்பான முறையில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம், கரண்ட்டு. இப்போ நம்ம சார்ஜர் போடுறோம், சார்ஜர் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வந்துடுவோம். இதே போய் அந்த குழந்தை வந்து தொட்டாலோ அது குழந்தைக்கு தெரியாது, அது தண்ணிக்குள்ளே விட்டுரும், இல்லைன்னா வாய்க்குள்ளே வைக்கும். அப்போ அந்த மாதிரியான சேஃப்டி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3. யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அண்ட் நியூட்ரிஷன். இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம COVID-19 எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் மலேரியா எடுத்துக்கலாம், டைஃபாய்டு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய கால்ரா நோய் எடுத்துக்கலாம். இதுதான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்குது. அடுத்தது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அட்டாக், ஒரு மனுஷனுக்கு எதனால அட்டாக் வருது, என்ன ப்ராப்ளம், இல்லை அல்சர் ஏன் வருது, அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன் வந்து ஃபுட் வந்து நம்ம எப்படி வந்து டயட் எடுத்துக்கணும், பேலன்ஸ் டயட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி எனர்ஜி, நம்ம எப்படி எனர்ஜியாக இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். மார்னிங் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தலை சுத்தல் வரும், நம்மளால ஸ்டெடியாக இருக்க முடியாது. அப்போ எனர்ஜி, ப்ரோட்டீன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், மினரல்ஸ் எப்படி எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னாலே கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப தேவை இல்லையா. அது படித்தா மட்டும்தான். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கே போகிறீங்க, ஒரு பிடி பீரியட் கொடுக்குறாங்க, அதில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்காம கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே நம்ம பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ். இந்த ரெண்டு தானே இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இதுதான் 4th யூனிட். பார்த்தா ரொம்பவே கம்மியாக லிமிட்டாக தான் இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளோதான். ஜென்ரலாக எழுத வேண்டிய பேப்பர்ஸ் தான் இந்த பேப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் காம்படிஷன். என்னென்ன காம்படிஷன்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, என்னென்ன காம்படிஷன்லாம் நம்ம ஸ்கூலில் வைக்கலாம், காலேஜில் வைக்கலாம், எந்த போட்டியிலும் வெளியரங்க போட்டி அப்படின்னா வெளியே போய் எந்த போட்டியிலலாம் நம்ம கலந்துக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்போ நம்ம வின் பண்ணும்போது அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மோட்டிவேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தை கூட அவன் நல்லா பண்ணுவான். அதனால தான் ஒரு பிடி சாரோ இல்லை பிடி மேடமும் வச்சு நமக்கு அவங்க எக்ஸசைஸ்க்கு அவங்க ப்ராக்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து மற்ற ஸ்கூலோட போட்டி போட வைக்கணும். இல்லை நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே, நம்ம ஸ்கூலுக்குள்ளே, நம்ம கிரவுண்ட்லேயே நம்ம எல்லா விதமான போட்டிகளும் நடத்தலாம். அது எப்படி நடத்தணும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, இப்போ 80 days டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கொக்கோ விளையாடுறதுக்கு எத்தனை பேர் தேவை, அது எப்படி நம்ம உட்காந்து விளையாடணும், அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு விளையாட்டும் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை ஆட்கள் இருக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ தெரிஞ்சு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பீரியட் பிடி மாஸ்டர் ஸ்கூலில் வரல அப்படின் போது உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ போய் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ குழந்தைகளுக்கும் எப்படி இருக்கும்,
யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் சிலபஸ் மட்டும்தான் எனக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.